ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு வரும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரா? அவரோட கூடாரத்தில் நம்மளை மறைத்து வைத்து கொள்ளுகிறாரா. இதோட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் என்னங்க இருக்கு? யோசித்து பாருங்க. ஆமென். தீங்கு வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு நஷ்டம் வருது, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வருதுன்னா உலகத்தை என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதில் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நஷ்டப்பட்டுட்டோம் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் நம்மளை மறைத்து வைத்து அதோடு விட்டு விடாமல் அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவரை கூடாரத்தில் மறைக்கிறாரு, ஒளித்து வைக்கிறாரா. அப்போ அந்த தீங்கு நம்மளை தொடக்கூடாது, தீங்கு நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், பிசாசு தந்திரமாக அப்படியாவது நம்மளுக்கு மறைவாக கண்ணிகளை வைப்பான். நம்மளுக்கு தெரியாது அங்கே ஒரு தீங்கு இருக்குன்னு தெரியாது, அங்கே ஒரு கண்ணி வைக்கப்பட்டது தெரியாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த கண்ணியில் மாட்டிக்கொள்வாங்க. அதனால தான் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ள நோய்க்கும் நம்ம தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட தீங்கு இருக்குன்னு தெரியும் போது அவர் கூடாரத்தில் நம்மளை மறைத்து ஒளித்து வைத்து என்ன செய்கிறாரு? கன்மலை மேல் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நிறைய தீங்குகளை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க. உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை ஒளித்து வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் சத்துரு கையில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறானா அப்படின்னு எரிச்சலாக இருக்கிறான். துன்மார்க்கோட வேலை என்னென்னா நீதிமானை எப்படியாவது அழிக்கணும், அவனுக்கு தீங்க நினைக்கணும். தேவ பிள்ளையிலே, நீங்கள் தப்பே செஞ்சிட மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே வீணான பழிகள் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தேடி தீங்கு வரும். ஆனால் ஒன்று தெரியுமா? அது ஒரு தீங்கும் உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். அது வாசித்து நாம் ஜோமெல்லாம் வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்களேன், யாக்கோபு சொல்கிற ஒரு காரியம். உங்கள் தகப்பன் லாபான் எனக்கு தீங்கு செய்ய யோசித்தான், ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணனாக்கா அவனை தீங்கு செய்ய விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை ஏமாற்றி எவ்வளோத்துக்குள்ள தீங்கு செய்யணுமோ நினச்சா. ஆனால் பாருங்க, கர்த்தர் பேசுவார். யாக்கோபு விரோதமாக ஒரு தீங்கும் கூட செய்யக்கூடாதுன்னு யோசித்து பாருங்களேன். அந்த சூழ்நிலையை லாபான் ஆடி போயிட்டு இருப்பார்ல, கர்த்தரையும் பேசுகிறார் தேவப்பிள்ளையில். அப்போ கர்த்தர் தீங்கு நாளில் நம்மளை அவர் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாக்க உண்மையிலவர் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, கண்மலை மேலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தீங்கு நாட்களில் அன்றைங்கெல்லாம் தீங்குக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து உங்கள் கூடாரத்தில் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எல்லா தீங்குக்கு இவளை விளக்கி காத்துகளும் அன்றே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு தீங்கு இவளை தொடாதபடி அன்னைக்கு லாபான் எச்சரித்தது போல ஆண்டவரே, ஆமென், இவர்களுக்கு எதிராக வர துன்மார்க்கர்களை நீங்கள் எச்சரிக்க முடியாது நினச்சி வைக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போட்டுக்கிறேன். இயேசுவின் மக்களும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு விளக்கி கேட்பார்.
தைரியமாக போங்க. காட் bless you.